டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? வாழ்க்கை படத்துல வர மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு சாங் உருவான விதம் அண்ட் அந்த பாட்டோட ஷூட்டிங் அப்போ நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஏதாவது ஞாபகம் இருந்தா சொல்லுங்கன்னு உடுமலைப்பேட்டில இருந்து முருகன் கேட்டிருக்காங்க. வாழ்க்கை படத்தில் இடம்பெற்றிருந்த மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு பாடல் காட்சிக்கான சிச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு கிளப்ல சிலுஸ்மிதாவும் ரவீந்திரும் பாடுவதாகத்தான் அந்த காட்சி. அந்த காட்சியை தான் இளையராஜாவுக்கு விளக்கமாக எடுத்து சொன்னார் சி வி ராஜேந்திரன். அப்போ இளையராஜா தான் ஒரு புது ஐடியாவை சி வி ராஜேந்திரனும் எங்களிடமும் சொன்னார். இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் சரணமே இல்லாமல் பல்லவிலேயே இந்த பாட்டுக்கு டியூன் அமைச்சா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்று இளையராஜா சொன்னபோது அந்த ஐடியாவை சி வி ராஜேந்திரன் நாங்களும் ஒருமுறை தான் ஏற்றுக்கொண்டோம். அப்படி பிறந்த பாடல் தான் மெல்ல மெல்ல எண்ணெய் தொட்டு அந்த பாடல். அந்த பாடல் இப்படி சாகாவரம் பெற்ற பாடலாக மாறும் அப்படின்றது அன்றைக்கி யாருக்குமே தெரியாது. சின்ன கவுண்டர், தேவர் மகன் மாதிரியான சிறப்பான படைப்புகளை இன்னைக்கு சாதிய படங்களா பாக்குற மனமாற்றம் எப்படி வந்ததுன்னு ஹைதராபாத்ல இருந்து ரவிசங்கர் கேட்டிருக்காங்க. காலம் ஒவ்வொருவருடைய மனதிலும் எப்படிப்பட்ட மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். ஆக்டர் விஜயகாந்த் நடிச்ச ஊமை வெளிகள் படத்துல சோலா பிக்னிக் வில்லேஜ் அப்படின்ற ஒரு இடம் வரும். உண்மையிலேயே அப்படி ஒரு ஏரியா இருக்கா இல்ல அது கற்பனை பெயரான பாலக்கோடுல இருந்து சங்கர் கேட்டிருக்காங்க. ஊமை வெளிகள் படத்தில் இடம்பெற்றிருந்த சோலா பிக்னிக் வில்லேஜ் என்பது முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான இடம்தான். கோல்டு ஆடியோ லான்ச்சை நேரு ஸ்டேடியம்ல கண்டக்ட் பண்ண தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுப்பாங்களான்னு காஞ்சிபுரம்ல இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கோல்ட் திரைப்படத்துடைய பாடல் வெளியீட்டு விழாவை நேரு உள்விளையாட்டு அரங்கிலே நடத்த வேண்டும் என்று அரசுக்கு முறையாக அந்த படக்குழுவினர் விண்ணப்பித்தார்கள் என்றால் நிச்சயமாக அதற்கான அனுமதியை பெறலாம். அதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. கல்கி படத்துல வர அந்த பிரம்மாண்ட செட் அண்ட் விஎஃப்எக்ஸ் காட்சிகள் எல்லாமே அப்ராட் டெக்னீஷியன்ஸ் வச்சு பண்ணதா இல்ல இந்தியாவில் இருக்கிற டெக்னீஷியன்ஸ் வச்சு பண்ணதா அண்ட் அந்த படத்தோட பார்ட் 2 நெக்ஸ்ட் இயர் ரிலீஸ் ஆக சான்சஸ் இருக்கான்னு நெல்லையில இருந்து ஐயப்பன் கேட்டிருக்காங்க. வெளிநாட்டு தொழில்நுட்ப கலைஞர்களும் இந்திய தொழில்நுட்ப கலைஞர்களும் இணைந்து உருவாக்கியதுதான் கல்கி திரைப்படத்துடைய கிராபிக்ஸ் காட்சிகள். கல்கி திரைப்படத்துடைய 2ஆம் பகுதி அடுத்த ஆண்டு வெளிவருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. காதல் படங்களா வந்துட்டு இருந்த சமயத்துல விசு அவர்கள் கம்மியான பட்ஜெட்ல குடும்ப படங்களா எடுத்து அன்னைக்கே மாபெரும் வெற்றியை கொடுத்திருக்காரு. கதை நல்லா இருந்தா லோ பட்ஜெட் படங்களுக்கு கூட மக்கள் வருவாங்க அப்படின்ற நிதர்சன உண்மையை விசு அன்னைக்கே ப்ரூவ் பண்ணிட்டாரு இல்லையா? இதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு விருகம்பாக்கம்ல இருந்து சுரேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருப்பது அது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான படங்களுக்கு நடுவே இது போன்ற சின்ன சின்ன படங்களும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக் கொண்டிருந்தன. ஆனால் இப்போது அந்த சூழல் இருப்பதாக எனக்கு தெரியல. ஒரு கோவில் 2 தீபங்கள் படத்தோட ஆக்ட்ரஸ் சரோஜா பத்தி சொல்லுங்க. அவங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு திருச்சியில இருந்து விஜய் கேட்டிருக்காங்க. ஒரு கோவில் 2 தீபங்கள் படத்துடைய கதாநாயகியான சரோஜா திரையுலகை விட்டு விலகி நீண்ட வருடங்கள் ஆகின்றன. இப்போ அவங்க திரைப்படங்கள் நடிக்கிறது இல்லை. அவங்களுடைய மகள் சில திரைப்படங்கள் நடித்தாங்க. அவங்களோடு நான் கூட ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன். ஆனால் அவங்களும் இப்போ திரையுலகை தொடர்ந்து நீடித்திருப்பதாக தெரியல. உழைப்பாளி சமயத்துல வழங்கப்பட்ட ரெட் கார்டு தொடக்கம் ரஜினிகாந்தோட குடும்பத்தை பத்தி சீமான் ரொம்ப கொச்சையா பேசினதுல இருந்து ரஜினிகாந்துக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாலுமே இந்த நடிகர் சங்கம் சைட்ல இருந்து எந்த ஒரு அறிக்கை கூட வெளியிட்டது இல்ல. அப்படிப்பட்ட நடிகர் சங்க பில்டிங்க்கு ரஜினிகாந்த் கிட்ட நிதி கேட்கறது சரியா இல்ல அது நியாயமா? இதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு மட்டக்களப்புல இருந்து மயூரன் கேட்டிருக்காங்க. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய தீவிரமான ரசிகரா இல்ல சாதாரண ரசிகரா இல்ல ரசிகர் இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனால் ரஜினிகாந்தை பற்றி மட்டும் உங்களுக்கு ஒரு விஷயத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினிகாந்த் ஒரு புத்திசாலியான நடிகர். எந்தெந்த விஷயங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு அவருக்கு நல்லா தெரியும். யார் யாருடைய பேச்சுக்களை புறந்தள்ள வேண்டும் என்று தெரியும். யார் யாருக்கு எந்த நேரத்தில் உதவி செய்ய வேண்டும் என்று தெரியும். அதனால் அவருக்கு உங்களுடைய யோசனையோ என்னுடைய யோசனையோ தேவைப்படாது என்பது தான் என்னுடைய கருத்து. பாலிவுட் ஆக்ட்ரஸ் ரேகா மறைந்த நடிகர் ஜெமினி கணேசனோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையான? திருப்பூர்ல இருந்து சிவராம் கேட்டிருக்காங்க. பிரபல இந்திய நடிகையான ரேகா ஜெமினி கணேசன் மகள் தான் என்பது ஊரறிந்த உண்மை. ரஜினிகாந்த் தென்னிந்திய சினிமா வியாபாரத்தை விசாலமாக்கியது மாதிரியே இப்ப பிரபாஸும் பண்ணிட்டு இருக்காரு. சோ இந்த தலைமுறையோட ரஜினிகாந்த் அப்படின்னு பிரபாஸ சொல்லலாமா? ரஜினிகாந்த் அண்ட் பிரபாஸ் சேர்ந்து ஒரு படத்துல நடிச்சா அது வணிக ரீதியா எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை உண்டாக்கும்னு ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. பிரபாஸ் தன்னுடைய சினிமா வியாபாரத்தை விசாலமாக்கி கொள்ளலாம். அதன் மூலம்லாம் அவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகிவிட முடியாது. அவரை ரஜினிகாந்தோடு ஒப்பிடுவதும் சரியில்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். ரஜினியோடு இணைந்து பிரபாஸ் நடித்தார் என்றால் வியாபார ரீதியாக அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. தளபதி விஜயோட பூவை உனக்காக படத்துல லாரன்ஸ் கேரக்டர்ல யார் நடிச்சதுன்னு கேஜிஎஃப்ல இருந்து லிவிங்ஸ்டன் கேட்டிருக்காங்க. விக்ரமனின் இயக்கத்திலே விஜய் நடித்த பூவை உனக்காக படத்துல லாரன்ஸ் என்ற கதாபாத்திரத்தை நடித்த நடிகருடைய பெயர் சக்திகுமார். இவர் பல தொலைக்காட்சி தொடர்களிலே கூட நடித்தவர்.
ரமணி vs ரமணி, ஃப்ரெண்ட்ஸ், ஹவ் ஐ மெட் யுவர் மதர் மாதிரி கிளாசிக் ஃபேமஸான சிட்காம்ஸ் மாதிரி ஏன் இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ் யாரும் எடுக்கிறது இல்ல? ஓடிடியில் அடல்ட் காமெடி, பேட் வேர்ட்ஸ் வச்சு தான் காமெடி எடுக்க முடியும் அப்படின்னு இப்போ இருக்கிற கிரியேட்டர்ஸ் நினைக்கிறாங்களான்னு நியூயார்க்ல இருந்து அருண் கேட்டிருக்காங்க. 80களில் பார்த்தீங்கன்னா 60-70 படங்கள் வந்தால் அதில் 10 படங்களாவது நகைச்சுவை படங்களாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் தமிழ் சினிமா உலகத்தில் இருந்தது. அது மெல்ல மெல்ல குறைந்து இப்போதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு நகைச்சுவை படம் வருவதே அரிதாக இருக்கிறது. அதே நிலை தான் இப்போது தொலைக்காட்சிகளிலும் இருக்கிறது. தொலைக்காட்சிகளில் நகைச்சுவை நிகழ்ச்சியை பார்ப்பது என்பதே மிக அரிதாக இருக்கிறது இப்போது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அஜித்துக்கு டிரைவிங் தெரிஞ்சும் இப்படி ஆக்சிடென்ட் பண்ணிட்டாரே அப்படின்னு எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அது ஒரு சீன் அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஏன் இப்போ எல்லாரும் அமைதியா இருக்காங்க? அஜித் மேல ஏன் இவ்வளோ வன்மத்தை காமிக்கிறாங்கன்னு பிரான்ஸ்ல இருந்து ரசிகன் கேட்டிருக்காங்க. நீங்க எந்த விமர்சனத்தை பற்றி குறிப்பிட்டு இந்த கேள்வி எழுதியிருக்கீங்களோ அந்த விமர்சனம் நடுநிலையான விமர்சனம் இல்லை என்பது உங்களுக்கே நல்லா தெரியும். ஒரு சாரார் இது போன்ற தாறுமாறான விமர்சனங்களை எப்போதும் வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் சார்ந்திருக்காங்க. அதுதான் முக்கியமான காரணம். தமிழ் சினிமால இருக்கிற ஆக்டர்ஸ், டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருமே வேர்ல்டு சினிமா பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் படங்கள் எடுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இங்க இருக்கிற பேசிக் இஷ்யூவான குவாலிட்டி ரைட்டர்ஸ் இல்லை அப்படின்றத ஏன் யாருமே அட்ரஸ் பண்றது இல்லை? அப்படி பண்ணா நிறைய பேரோட கதைகளை நல்ல படங்களா எடுக்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையான்னு பெங்களூர்ல இருந்து கார்த்திக் கேட்டிருக்காங்க. தரமான எழுத்தாளர் இல்லை அப்படின்ற உங்களுடைய குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். அதுவும் மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தையும் உங்களிடம் நான் பதிவு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். தரமான எழுத்தாளர்கள் எப்படி உருவாவாங்க? அவர்களுக்கான வாய்ப்புகள் திரையுலகத்தில் இருந்தால் தானே அதிகமாக தரமான இயக்குனர் இங்கே உருவாவாங்க. அவர்களுக்கான வாய்ப்புகளே மறுக்கப்படும் போது அப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் எப்படி உருவாவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அந்தகன் மூவி ஆகஸ்ட் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்களே, அது உண்மையா? எந்த டேட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க? ட்ரெய்லர் எப்போ ரிலீஸ் ஆகணும்? குவைத்ல இருந்து ரஃபீக் கேட்டிருக்காங்க. ஆகஸ்ட் மாதத்தில் வெளிவரும் அப்படின்னு மட்டும்தான் அந்தகனை பற்றி அறிவிப்பு வந்திருக்கிறதே தவிர எந்த தேதி அப்படின்றத பற்றி இன்னும் அந்த படத்துடைய தயாரிப்பாளரான தியாகராஜன் முடிவெடுத்ததாக தெரியல. விடாமுயற்சி, வேட்டையன் படங்களோட ரிலீஸ் டேட் வந்து ஸ்வாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அது உண்மையா? வேட்டையன் படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, அதை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணலாமே. விடாமுயற்சி படத்தை ஆயுத பூஜைக்கு ரிலீஸ் பண்றது சாத்தியமான? ஸ்ரீலங்கால இருந்து மதிஷாந்த் கேட்டிருக்காங்க. வேட்டையன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்துடைய படப்பிடிப்பு முழுவதுமாக முடிவடைந்து விட்டது. அதனால அந்த படம் திட்டமிட்டபடி வெளியாகும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. விடாமுயற்சி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதனுடைய வெளியீட்டு தேதி அப்படின்றது இப்போதைக்கு ஊடகங்கள் நிர்ணயித்திருக்கின்ற தேதி தானே தவிர இன்னும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அதிகாரப்பூர்வமாக அந்த படம் எப்போது வெளியாகும் என்பதை பற்றியோ, எப்போது அந்த படத்துடைய படப்பிடிப்பை அவர்கள் நிறைவு செய்ய போகிறார்கள் என்பதை பற்றியோ எந்த அறிவிப்பையும் வெளியிடலை. ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லாம் ஒரு சாங்கை ரெக்கார்ட் பண்றப்போ எல்லா சிங்கர்ஸும் ஒன்னா தான் பாடுவாங்க. ஏதாவது சின்ன தப்பு நடந்துட்டா கூட சாங்கை திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து பாடுவாங்க. ஆனா இப்போலாம் அவங்களோட பாட்டை தனித்தனியா வந்து அவங்க பாடிட்டு போறாங்க. இந்த முறையை யார் கொண்டு வந்தது? எந்த காலகட்டத்தில இருந்து இதை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க? அண்ட் இந்த முறையை எந்த சாங்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணாங்கன்னு மதுரையில இருந்து ராகுல் கேட்டிருக்காங்க. முதல்ல பாடல்களை எல்லாம் சவுண்ட் நெகட்டிவ்ல தான் பதிவு செய்து கொண்டிருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் யாராவது ஒருத்தர் தப்பாக பாடினா முழு பாடலையும் மீண்டும் பாட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் ஒலி நாடாவிலே இதையெல்லாம் பதிவு செய்ய ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் தான் யாராவது ஒரு பாடகர் தவறாக பாடினால் அந்த பகுதியை மட்டும் மீண்டும் பாடக்கூடிய வசதி ஏற்பட்டது. இந்த வசதியை பொறுத்த வரைக்கும் இதை எந்த இசையமைப்பாளரும் அறிமுகப்படுத்தியதாக சொல்ல முடியாது. ஒலி நாடா தந்த ஒரு அற்புதமான விஷயம் அது. அடுத்து என்று ஒரு தகவல். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனும் இசைஞானி இளையராஜாவும் இணைந்து பல திரைப்படங்களுக்கு இசையமைத்திருக்கார்கள். என்றாலும் இளையராஜா அறிமுகமான காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு போட்டியாளராக இருந்தவர் தான். எம்.எஸ். விஸ்வநாதன் தமிழ் சினிமாவிலே உச்சத்தில் இருந்தபோது இசை உலகிலே அடியெடுத்து வைத்தவர் தான் இளையராஜா. இன்னும் சரியாக சொல்லணும்னா இளையராஜா வந்ததனால் எம்.எஸ். விஸ்வநாதனுடைய பல பட வாய்ப்புகள் பாதிக்கப்பட்டன அப்படின்றது தான் உண்மை. அப்படிப்பட்ட சூழலிலே இளையராஜாவுடைய வருகை பற்றி எம்.எஸ். விஸ்வநாதனுடைய எண்ணம் என்னவாக இருந்தது என்பதை பற்றி தான் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே நான் பதிவு செய்ய இருக்கிறேன். அன்னக்கிளி வெளியான காலகட்டத்திலேயே அன்னக்கிளி படத்துடைய பாடல்கள் எல்லாம் கேட்டிங்களா? அதை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோன்றுகிறது என்று எம்.எஸ். விஸ்வநாதனை பார்த்து ஒரு பத்திரிகை நிருபர் கேட்டார். அன்னக்கிளி படத்தினுடைய கதாநாயகனான சிவகுமாருடைய பல படங்களுக்கு நான் இசையமைத்திருக்கிறேன். அன்னக்கிளி படம் ஆரம்பமான போதே அந்த படத்திலே ஒரு புது இசையமைப்பாளர் அறிமுகப்படுத்த போகிறாள் அப்படின்னு திரையுலகம் முழுக்க பேச்சாக இருந்தது. அதுக்கு பின்னாலே அன்னக்கிளி பாடல் கேசட்டுகள் வெளியான உடனே அந்த பாடல் கேசட்டுகளை நான் கேட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஊரெங்கும் அந்த படத்தினுடைய பாடலை பற்றி தான் எல்லோரும் பேசி கொண்டிருந்தார்கள்.
அன்னக்கிளி படம் வர்றதுக்கு முன்னாடியே அந்த படத்துடைய இசையமைப்பாளரான இளையராஜாவை எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னுடைய குழுவில் கூட அவர் கீபோர்டு வாசிச்சிருக்காரு. அதனால் அவரை கூப்பிட்டு பாடல்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது, உனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்று அவரை நான் பாராட்டினேன். இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். சினிமா உலகத்தில் பல இசையமைப்பாளர் இருக்காங்க. அவங்க எல்லாருடனும் எனக்கு போட்டி நிச்சயமாக உண்டு. ஆனால் யாரை பார்த்தும் நான் பொறாமைப்பட்டதில்லை என்று அந்த பத்திரிகை நிருபருக்கு பதிலளித்தவர் தான் மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.